வணக்கம். இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் மிதுனம் ராசிக்கு இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ராசிக்கு அதிபதியான புதன் மிதுனத்தில் 5 நாட்கள் அமர்றாரு. உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே இந்த 5 நாட்கள் சிறப்பாக இருக்கும். மன நிம்மதி உண்டாகும். அடுத்ததாக 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 2ஆம் இடத்துல புதன் 5ஆம் தேதிக்கு மேலே பெயர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் இந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும். ஏன்னா புதன் சுபகிரகம் அப்படின்றதுனால வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும். அதே போல் பிறருடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்குவதற் போல உணரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மை தரமான அறிவு பெற்றவர்கள். பிறருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது இவர்களுக்கு பிடிக்காது. அது அனுசரித்து செல்லும் அறிவும் இவர்களுக்கு உண்டதுனால அதன்படியான அமைப்புகள் இப்போது இவர்களுக்கு நடக்கும். அதே போல் குடும்பத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ 17ஆம் தேதி வரைக்கும் இங்கே கடகத்திலேயே அமர்றாரு. அப்போ ஒரு புதிய விஷயத்தை தேடி ஒரு புதிய விஷயத்தை தொடங்கலாம், இல்லை இடமாற்றம் மாறி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அதற்கான அமைப்புகளை அந்த 17ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணுவீங்க. 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுத்த விஷயங்களுக்கான ஒரு சாதகமான அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த 17ஆம் தேதிக்கு மேலே உடன் 3ஆம் இடத்துல சூரியன் அமரக்கூடிய அமைப்பில் இங்கே சூரியனும் புதனும் இணையக்கூடிய ஒரு சூழலில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இங்கே 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் அமர்றாரு. 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக அவர் வர்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் சார்ந்த விஷயங்களை நன்மைகள் இருந்தாலும் வருமான அமைப்புகள்லாம் சாதகமாக இருந்தாலும் வேலையில் ஒரு எதிர்பாராத விஷயங்கள், மேலதிகாரியினுடைய தொந்தரவு இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். வேலையில் அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பாவகிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியில் வர்றது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. எதையுமே மென்மையான போக்குடன் அறிவு சார்ந்த விஷயங்களை அணுகக்கூடிய உங்களுக்கு எதையுமே வேகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இல்லாத ஒருத்தராக நீங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் அமர்வது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு அமைப்பு தான். அடுத்தது அதனால் வேலை இடங்களிலும் அதே போல் உங்களுடைய மூத்தவர்கள், மேலதிகாரி இந்த விஷயங்களில் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் இங்கே மாதத்தின் முதல் நாளே உங்களுடைய 4ஆம் இடத்துல 5ஆம் பாவாதிபதி ஆன சுக்கிரன் நீச்ச அமைப்பில் அமர்றாரு. பசங்க சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த 5 நாட்கள் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 5ஆம் தேதிக்கு மேலே புதனும் பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ 5ஆம் தேதிக்கு மேலே இந்த மாத இறுதி வரையிலும் நீச்ச அமைப்பிலே தான் சுக்கிரன் இருக்க போகிறாரு. இப்போ பசங்க சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்போ காதல் செய்பவர்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். எதையுமே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ராசியை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ பார்க்குறாரு. புதனும் குருவுடன் இணைகிறாரு. அப்போ தன புழக்கம் அதிகரிக்கும். ஜீவன அமைப்பு நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக உங்களுடைய படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஆன அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. வரன் தேடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்ப அமையக்கூடிய ஒரு சூழலும் இப்போது ஏற்படும். ஒரு திருமணத்துக்காக நான் வரன் தேடி கொண்டு இருக்கிறேன், அது திருமணம் நடக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு திருமணம் கைகூடி ஒரு குடும்பமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. அடுத்த இப்போ
வெளிதூர பயணங்கள் மேற்கொள்வது சாதகமான இந்த மாதம் சாதகமான அமைப்பில் உங்களுடைய 12ஆம் பாவாதிபதி நீச்ச அமைப்பில் இருக்கிறாரு. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் ஒரு வெளிதூர பயணங்களை மேற்கொள்ளும் போது எதிலையுமே ஒரு அலட்சியம் இல்லாமல் உங்களுடைய வண்டி வாகனத்தை செலுத்தும் போது கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான அமைப்பு. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் உங்கள் ராசியிலே வந்து அமர்வது சாதகமான அமைப்பு இல்லைன்றதுனால எதிலையும் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அனுகூலம், தகப்பன் வழி உறவுகள் மூலம் நன்மை, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக கூட வருமானம் தேடி வரக்கூடிய அமைப்பில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.